காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் குறித்து வியாழக்கிழமை அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தலைமைச் செயலகத்தில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து மு க ஸ்டாலின் வழங்கினார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வத்திடம் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாயிகளின் கோரிக்கை குறித்து பரிசீலிப்பதாக அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதியளித்துள்ளார் எனவும் மு க ஸ்டாலின் அப்போது குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். இரண்டாவதாக தமிழக சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட வேண்டும். மூன்றாவதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களை, அதேபோல் விவசாய சங்க அமைப்புகளுடைய நிர்வாகிகளை அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு டெல்லிக்கு அழைத்துச் சென்று பிரதமரை சந்தித்து அவரிடத்தில் அழுத்தம் தர வேண்டும் என்கிற 3 தீர்மானங்களை வலியுறுத்தி நேற்றைக்கு நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை இன்றைக்கு நிதியமைச்சரிடத்தில் வழங்கியிருக்கிறோம். இந்த சந்திப்பின் போது பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்.